பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். இப்ப எதுக்கு போற ரெண்டு பேத்தையும் புடிச்சு வச்சு நின்னுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆமா, உங்களுக்கு தான் வேற வேலை இல்ல, எங்களுக்குமே வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு பல்ல மட்டும் காட்டாதீங்க. இங்க என்ன ஃபேஷன் ஷோவா நடந்துட்டு இருக்கு? பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. இப்ப ரெண்டு பேரும் நவர போறீங்களா இல்லையா? ஐயோ, தயவு செஞ்சு நவருங்க. உங்களை மாதிரி வெட்டியாவணும் நாங்கல்ல. அம்மா அதெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, போய் எழுப்பிடணும். தயவு செஞ்சு நவருங்க. காலங்காத்தலையே இரிட்டேட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நவருங்க. அப்புறம் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு தான் போவீங்க. கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு இவ்ளோ துடிக்கிறீங்க ரெண்டு பேரும்? எங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னா நவர்றீங்களா ஜீவா? தயவு செஞ்சு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நவருங்க. ஏகப்பட்ட வேலை இருக்கட்டும், நான் கூட செஞ்சு தரேன். ஆனா ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கொடுங்களேன். அது முடியவே முடியாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் எங்களுக்காக டைம் கொடுக்க மாட்டீங்களா? முடியவே முடியாது. அங்கதான் டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோல, கிளம்புங்க. ஏன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்களை மாதிரி அடுத்தவங்க கிட்ட சொல்லாம போகிற வேலைலாம் எங்க கிட்ட இல்ல. அதனால தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி நிக்கிறத விட தயவு செஞ்சு கிளம்பிருங்களேன். ஆமா, அப்புறம் எங்க கிட்ட வாங்கி கட்டிட்டு தான் நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போவீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா திட்டுற அளவுக்கு எங்களுக்கு டைமும் இல்ல. ஆமா, தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்களை திட்டியும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால திட்டவும் மாட்டோம், உங்ககிட்ட பேசவும் மாட்டோம். கிளம்புங்க. அட என்னம்மா இப்படி சொல்லிட்டா? புருஷங்களுக்கு மனசு உடைஞ்சிராதா? உடையட்டும், உடையாம போகட்டும், எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லையே. உங்க மனசை நீங்க உடைச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு என்ன. நீ யாவது சொல்லி புரிய வைக்கலாம்ல சௌமியாவுக்கு? நான் என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, அடுத்து வந்து எங்களுக்கு எஞ்சினா நாங்க விட்டுருவோமா? அங்க மதிக்கிறதுக்கு நாங்க யாருங்க உங்களுக்கு? அதுதான் எங்க கிட்ட சொல்லாம போறீங்களே, அப்புறம் ஏங்க நாங்க உங்களை மன்னிக்கணும்? உங்களுக்கு யாரு ரொம்ப முக்கியமோ அவங்க கிட்டயே போய் சொல்லிக்கோங்க, போங்க. எங்க கிட்ட தான் சொல்லிட்டு போகணும்னு தோணலையா? அப்புறம் என்னமா இப்ப நாங்க மன்னிக்கணும்? சொல்லிட்டு போகணும்னே தெரியல உங்களுக்கு. இதுல நாங்க மன்னிச்சுக்கிறது தான் நீங்க ஏத்துக்க போறீங்களா? தேவையே கிடையாதுப்பா எங்களுக்கு. நாங்க எப்போ உங்க மேல கோவமா இருந்தோம்? உங்களை நாங்க ஏன் மன்னிக்கணும்? என்ன ஸ்னேகா, கரெக்ட் தானே? ஆமா, நான் உங்ககிட்ட சண்டையும் போடல, எதுவும் போடலையே, அப்புறம் ஏங்க நாங்க உங்களை மன்னிக்கணும்? அதனால இங்க டைம் வேஸ்ட் பண்ணாம எங்க கண்ணு முன்னாடி நிக்காம நவர்றீங்களா? அப்ப எங்க மேல கோவமா இல்லையா? இல்லையே, நாங்க எந்த கோவமும் இல்லையே. அப்புறம் என்னடா அவங்கதான் கோவம் இல்லன்ட்டாங்களா? வா போலாம். கிளம்புறீங்களா? அதுதான் கோவம் இல்லைன்னு சொல்லிட்டோல, கிளம்புங்க. கோவம் இல்லைன்றாங்க, அப்புறம் ஏன் இப்படி பேசுறாங்க? ஏமா எங்க மேல ஏதாவது மரியாதை கூடிருச்சா? இல்லைங்க, நான் எந்த மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கலைங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? கோவம்னா சொல்ல வேண்டியதானே? ஐயோ, நீங்க வேற. எங்களுக்கு என்னங்க கோவம் இருக்க போகுது? அது உங்க மேல எங்களுக்கு என்ன கோவம் வர போகுது? நீங்க தான் எந்த தப்பு பண்ணலையே, தைரியமா செஞ்சீங்கல்ல. வயலுக்கு போனீங்க, கோவில் போனீங்க, இதை தவிர வேற எங்க போனீங்க நீங்க? அதனால நாங்க ஏங்க உங்க மேல கோவப்படணும்? கோவம் இல்லைன்னா நார்மலா பேசிருப்பீங்களே, மரியாதை எல்லாம் கொடுத்துருக்க மாட்டீங்களே. ரொம்ப எங்க வைஃபுக்கு மரியாதை கொடுக்க தெரியும்னு இப்பதான் தெரியுது எங்களுக்கு. என்னடா ஜீவா? ஆமாண்டா, அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க, பட் அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹலோ, உங்க மேல கோவம் எல்லாம் எதுவும் இல்ல. சரி, இப்ப நாங்க என்ன சொன்னா நீங்க நார்மலா பேசுவீங்க? நாங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தான் தைரியமா செய்வீங்களேங்க, நீங்க ஏன் பண்ணணும்? எங்களுக்கெல்லாம் நீங்க ஏன் பயப்படணும்? ஆமா, எங்களுக்கெல்லாம் பயப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எங்களுக்கெல்லாம் பயப்பட போறீங்களா? இல்ல எங்க கிட்ட தான் சொல்லிட்டு போகணும்னு உங்களுக்கு எல்லாம் தோண போதா? சொல்லிட்டு போகாதது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. நான் வந்து நீங்க யாரும் உண்மையை சொல்லலையே. எங்க போயிட்டு வந்தீங்கன்னு தான் நாங்க கேட்டோம், அதுக்கும் நீங்க உண்மையை சொல்லலையே. அப்புறம் நாங்க ஏன் உங்களை கவனிக்கணும்? உங்ககிட்ட நாங்க ஏன் பேசணும்? இது ஒரு டைம்னா பரவாயில்ல, இது ரெண்டாவது டைம் கேட்டு உண்மையை நீங்க சொல்லல. சோ எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க. நாங்க எங்க போறோம் தான் பிரச்சனை, சொல்லிட்டு போகாதது பிரச்சனை இல்ல. எங்களுக்கு பிரச்சனையே இல்ல, கிளம்புறீங்களா? காலையிலேயே என் மைண்ட் அப்செட் பண்ணாதீங்க, இரிட்டேட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் கிளம்புங்க. நாங்க ரெண்டு பேரும் ஏதோ ஆசைப்பட்டு காஃபி வைக்கலாம்னு போயிட்டு இருக்கோம், அந்த மூடியும் கெடுத்துறாதீங்க. கிளம்புங்க. போறீங்களா? தயவு செஞ்சு கிளம்பிருங்க. இதுக்கு மேலே நின்று பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதுதான் கோவம் இல்லைன்னு சொல்லிட்டோல, கிளம்புங்க. யாருக்கு? உங்க ரெண்டு பேத்துக்கும் எங்க மேல கோவம் இல்ல, அதை நாங்க நம்பணும். நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ல வேண்டிய கடமையே சொல்லிட்டோம், அவ்வளவுதான். கிளம்புறீங்களா? இதுக்கு மேல உங்ககிட்ட நின்று பேசுற அளவுக்குலாம் எங்களுக்கு எந்த டாபிக்கும் இல்ல. அதனால தயவு செஞ்சு ரெண்டு பேரும் கிளம்புங்க. இருந்தாலும் கோவப்படாமலே இப்படி எங்க மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல ஜீவா, உங்க மேல கோவம் இல்ல, அதனாலதான் இப்படி இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா? சொல்லாம போனோம்தான். சொல்லாம போனது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எங்க போனீங்க நீங்க சொன்னீங்களான்னு தான் நாங்க கேக்குறோம். இப்ப வரைக்கும் கூட நீங்க சொல்லல. ஓகே, அஜித்தனா கூட குரு மாமா கூட எல்லாம் போய் உட்கார்ந்தீங்கன்னு சொல்லி நாங்க விட்டோம். இல்லன்னா நைட்டே உங்களுக்கு கிழிச்சு தள்ளி இருப்போம், போனா போதுண்டா விட்டோம். ஆனா நீங்க
கேட்டலமா, எங்ககிட்ட நார்மலா பேசுங்க. அது இப்போதைக்கு முடியவே முடியாதுண்ணா. நீங்க நாங்க கேக்குற கேள்விக்கு உண்மையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேல மட்டுமா சொல்ல போறீங்க? அதனால நின்னு பேசணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லைண்ணா. அண்ட் இன்னொன்னு எங்களுக்கு டைமும் இல்லைண்ணா. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் போய் வெளியில கோலம் போடணும், காஃபி வச்சு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும்ண்ணா. அதனால 2 பேரும் கிளம்புங்க. வீட்டு பொறுப்பு அப்படியே பெருசா இன்னைக்குதான் செய்யற மாதிரி செய்யாதீங்க. எங்களுக்கு என்னைக்கு செய்யணும்னு தோணுமோ அன்னைக்குதான் செய்வோம். இல்லனாலும் இவ்வளவு நாள் நாங்க இந்த வேலையை நாங்க தான் பார்த்தோம். அதனால நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதனால ப்ளீஸ் நின்னு எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க டைமும் வேஸ்ட், எங்க டைமும் வேஸ்ட். கிளம்புங்க. எங்க போறீங்கன்னு கேட்கல, அதான் எங்க போறீங்கன்னு கேட்கவே இல்ல. ரெடி ஆயிட்டுலாம் நிக்கிறமே. கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா, கேட்டா மட்டும் நீங்க சொல்லவா போறீங்க? அதனால தேவையே இல்ல. ஏ ஸ்னேகாவா, நம்ம போலாம். இவங்க கிட்ட நின்னு பேசி நம்ம டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குவா. பரவாயில்ல, நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் செய்யறோமே. ஆமாமா, நாங்களும் செய்யறோம். உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லை. ஆமா, நீங்க செஞ்சு கொடுக்குற ஹெல்ப் எங்களுக்கு தேவையே இல்லை. அதனால கிளம்புங்க. இப்படியே பேசிட்டு இருந்தோம்னு வைங்களேன், எங்களுக்கு டயர்டாயிரும். தயவு செஞ்சு கிளம்புங்க. என்னமா ஒரு 10 நிமிஷம்? இவ்வளவு நேரம் கொடுத்த 10 நிமிஷத்துல உங்களால கிளிக்க முடியல. இதுக்கு மேலேயே கிளிக்க போறீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. டைம்ல எங்க எங்களை பேச விட்டீங்க? பேச விடல. இதுக்கு மேல மட்டும் 10 நிமிஷம் கொடுத்தா நாங்க பேச விடுவோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நாங்க உங்களை பேச விட மாட்டோம். கிளம்புங்க. போயா தயவு செஞ்சு. ஆமா, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிரியா. என்னடா இருந்து போக போக மரியாதை ரொம்ப கம்மியாகுது. அதான்டா தெரியல ஜீவா. இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா போடான்னு வாயில வந்தாலும் வந்துரும். கிளம்புங்க. எங்க மேல நீங்க கோவமா இருப்பீங்களா? நாங்க உங்க செல்லோல. காமெடியா? சுத்தமா சிரிப்பு வரல. அட காமெடியா? உண்மையை சொல்லிட்டு இருக்கோம். என்னம்மா எங்க மேல பாசம் இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கு காமெடி மாதிரி தான் தெரியுது. ஆனா சிரிப்பு மட்டும் வரதில்ல. கிளம்புங்க. இதுக்கு மேலேயே அவமானப்பட்டுதான் போவேன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஒரு கொஞ்ச நேரம் நின்னு பேசலாம்ல. நாங்க ஏதாவது தப்பா பண்ணோம்? ஓ, நீங்க தப்பு பண்ணலன்னு வேற யோசிச்சிட்டு இருக்கீங்களோ? தயவு செஞ்சு கிளம்புங்க. தப்பு பண்ணலல, அப்புறம் ஏன் எங்க கிட்ட வந்து பேசுறீங்க? கிளம்புங்க. தப்பு பண்ணலல, கிளம்புங்க. எதுக்கு எங்க கிட்ட நின்னு நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க தான் தப்பு பண்ணலையே. தைரியமா இருங்க. நாங்க தான் ஏதோ தப்பா யோசிச்சிட்டோம் போல. விடுங்க. ஆமாமா, நம்ம தப்பா யோசிச்சிட்டோம் ஸ்னேகா. இவங்க என்ன தப்பு பண்ணிர போறாங்க? அதாவது தப்பு பண்ணலன்னு வாயில வருதே. அதனால நமக்கு என்ன ஸ்னேகாவா போலாம். அவன் தப்பு பண்ணாம இவங்களை கெஞ்ச விடுறதுல இதெல்லாம் நியாயமா? ஆமாமா, எந்த விதத்துலயும் அது நியாயம் இல்லப்பா. அப்புறம் இங்க நம்ம தப்பா போயிடுவோம். போலாண்டி. என்ன இங்க இருந்து கத்திட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நீங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சீங்க? நீங்க சீக்கிரமா எந்திரிச்சிட்டு என்ன பார்த்து கேக்குறீங்க? அதெல்லாம் எப்போதும் எந்திரிக்கிறது தான் அத்தை. சரி, போய் கொஞ்ச நேரம் தூங்குறதா தூங்குங்க. நாங்க போய் காஃபி வச்சுட்டு வந்தோம். காஃபி வச்சுட்டு எல்லாத்தையும் எழுப்பிடுறோம். ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க. வெளியில உட்காந்து காஃபி குடிக்கலாம். என்ன நாங்க மட்டும் தான் தூங்கிட்டு இருப்போம் போல? அஜித்ல எந்திரிச்சிட்டோம் போல. அது தெரியல அத்தை, வெளியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இன்னும் போகவே இல்லை வெளியில. சாய் குட்டி வெளியில இருக்க துளசி மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா. ஓ, இதெல்லாம் வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாளாவ. நம்ம வீட்ல அந்த மாதிரி இல்லல, இங்க இருக்குல்ல, அதனால அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு போல. சரிம்மா, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதா இருந்தா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள காஃபி வச்சு வைக்கிறோம். சரி, நீ போய் காஃபி வைங்க, போங்க. ஏ அன்பு ஜீவா, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. எங்களோட நிலைமை இங்க நிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதான் நின்னுட்டு இருக்கோம். வேலைக்கு போகணுமா? அதான் சீக்கிரம் போகணும்ல. அதான். சரிப்பா, நீ போயிட்டு வா. நாங்களும் அந்த பக்கம்ல வரோம். வாங்கம்மா, தாராளமா வாங்கம்மா. ஆமா அத்தை, போங்க. பட் அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. என்னம்மா, அவன் ஏன் அங்க இருக்காம இருக்க போறான்? அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. நம்ம கிட்ட வயலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிட்டா? அதான் அத்தை, அவன் போகும்போது அவன் கூடயே போங்க. இல்லன்னா நம்ம போய் அங்க காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். இவங்க வந்திருக்க மாட்டாங்க அத்தை. ஆமாம்மா, சொல்றது புரிஞ்சிருச்சுலம்மா. என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுங்க. போயிட்டு குளிச்சுட்டு வரேன். சரிம்மா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க. இல்ல புரியல. வர எல்லாத்துட்டையும் எங்களை டேமேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உண்மையே தானே சொன்னோம். நீங்க வயல்லையா இருக்க போறீங்க. அங்க போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போனீங்கன்னா அதனாலதான் நான் சொன்னேன். மொத்தமா அதை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்களே. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. எங்களோட உண்மையை நாங்க சொன்னோம். சப்போஸ் அவங்களாம் அங்க வந்து ஏமாந்துட்டாங்கன்னா? ரொம்ப பண்ணாதீங்க. ஒரு நாள் அங்க போனதுக்கு ஓவரா பண்றீங்க. எங்க போனீங்க? நீங்க வயலுக்கு தானே போனீங்க. ஐயோ கடவுளே, என்ன பேசினாலும் சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல ஜீவா. அது என்னமோ உண்மைதான். முடியலடா ஜீவா. நீ இப்ப என்ன சொல்ற? அதான்டா சொல்லிடலாம்டா. நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேனே, வேற வழி இல்லடா ஜீவா. இதை விட்ட நமக்கு வேற வழி இல்ல. அது என்னமோ உண்மைதான்டா. நம்ம வாயில இருந்து உங்க வரணும்னு யோசிச்சுட்டாங்க. அதுக்காக தான் இவ்வளவு பிளான். நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. கிளம்புங்க. போயா போ. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு கிளம்பிரு. ஆமாயா, தயவு செஞ்சு எங்க கண்ணு முன்னாடி நிக்காம கிளம்பிருங்க. போங்கயா. ஆமா, என்ன எங்க மூஞ்சியே பாத்துட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கிளம்பியா. இனிமே என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்த ஜீவா, அவ்வளவுதான்டா உனக்கு. ஆமா அன்பே, என் கண்ணு முன்னாடியே நீ நிக்கவே நிக்காதடா. ஏற்கனவே நாங்க 2 பேருக்கு அவ்வளவு கடுப்புல இருக்கோம். அதுலயும் நீ வந்து கண்ணு முன்னாடி நின்னு எனக்கு கடுப்பேத்தாதடா. என்னமா மரியாதை ரொம்ப குறையுது. இதுக்கு மேல நின்னா இதை விட குறையும்டா. என்னடா, உனக்கும் வேற தனியா சொல்லணுமா? இதெல்லாம் ரொம்ப இருந்துட்டு போகுதுடா. எங்களுக்கு அது ஓவராவே இருந்துட்டு போ. உங்ககிட்ட நின்னு பேசுறோம்ல, இதெல்லாம் ஓவரா தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுடா. கிளம்புடா. ஆமாண்டா, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காம கிளம்பிடுறா.
கிளம்புறியா? என்ன இன்னமும் இங்க நின்னுட்டு என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்கணும் அதானே? நல்லா கட்டிட்டே இருக்கியே, கொஞ்சமாச்சு சுடு சொன்ன இருக்கா இல்லையா? நீ திட்ட அடி என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு உரிமை இருக்கு. நீ சூரியமா இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத. சரிம்மா, என்ன வேணாலும் பண்ணு. ஆமாம்மா, அன்பு சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. திரும்பி நான் வேற அது உங்ககிட்ட சொல்லணுமா? கிளம்புடா தயவு செஞ்சு. நின்னு என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத என்னமோ. ஆமாண்டா, நின்னு கடுப்பேத்தாதடா, தயவு செஞ்சு கிளம்புடா. என்ன என்னமோ டென்ஷன் ஏத்தாதடா, கிளம்புடா கிளம்புடா நீயும். என்னை மூடிவிடும் வெப்பனியும் நீதான், குளிரும் மார்கழியில் கம்பளியும் நீதான், என்னை உறங்க வைக்கும் தலையணையும் நீதான், தூக்கம் கலைத்துவிடும் கனவுகளும் நீதான், மோகங்களும் நீதான் நீதான், முத்தங்களும் நீதான் நீதான், கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான், ஒளிந்தவள் அருகில் வந்து அணைத்ததும் நீதான், என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீ. செம்மையா திட்டி அமுச்சு விட்டோம். என்ன ஸ்னேகா, அனுபவிக்கிட்டோம், தேவைதான் உங்களுக்கெல்லாம். 2 நாளைக்காச்சும் இப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க திருந்துவாங்க. என்ன ஒரு தைரியமா நம்ம கிட்டே சொல்லாம போனாங்கல்ல, அதையும் அத்தையை வேற திட்டிட்டு வேற வந்திருக்காங்க. நம்ம எப்படி அவங்க கிட்ட பேசலாம்? பேசவே கூடாது. அனுபவிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அதென்னமோ உண்மைதாண்டி. நம்மள எப்படி கேட்க விட்டுருப்பாங்க, கேட்டதுக்கு அப்புறமும் சொல்லல. இப்ப அவங்க பேசின உடனே நம்ம பேசிடணுமா? ஆனா இது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சுல. ஆமாண்டி, அவங்களை திட்டும் போது அவங்க ஃபேஸ் சிரிப்பு இருக்கே, அதை பார்க்கும் போது அந்த சிரிப்புலயே நமக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். நானும் பேசிடலாமா நினைச்சேன். அவங்க சிரிப்பு இருக்குல்ல, அதை தாங்க முடியலடி. என்னதான் திட்டினாலும் அவங்க அந்த சிரிப்பை மட்டும் இறக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாண்டி. நம்மளோட வீக்னஸ் அதான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அப்பதானே நம்ம கோவத்தெல்லாம் இறக்கிடுவோம். அதனாலதான் நான் கடைசி வரைக்கும் கோவத்தை மட்டும் இறக்கல. ஆமா, ஒரு 2 நாள் அனுபவிக்கிட்டோம், அப்பதானே நல்லா இருக்கும். அப்பதான் நம்மளோட அருமெல்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு திமிரா நம்ம கிட்டே பேசியிருப்பாங்க நேத்து. அந்த திமிரு இப்பெல்லாம் எங்க போகுதுன்னு நம்மளும் பார்க்கலாம். அவங்க எவ்வளவு திட்டியும் நம்ம கிட்ட நார்மலா தான் இருந்தாங்க பாரு. அவங்க நினைச்சிருந்தா திட்டி இருக்கலாம் நம்ம போயேன்னு சொன்னதுக்கெல்லாம். ஆனா அதெல்லாம் எதுவுமே சொல்லாம நார்மலா நம்ம கிட்ட சிரிச்சுக்கிட்டே அவங்க சமாளிச்சிட்டாங்கடி. அதுதான் பாரு, அவங்களோட திமிரே அதுதான். அவங்க சிரிச்சா நம்ம என்னமோ ஈஸியா விழுந்துருவோம் நினைச்சிட்டாங்க போல. கண்டிப்பா விடக்கூடாதுடி, விடவே கூடாது. இன்னும் இதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதாண்டி அவங்க நம்ம பேச்சு கேட்பாங்க கொஞ்சமாச்சு. இப்போ ஒண்ணுல நம்ம பேச்சை கேட்பாங்க. ஆனா இன்னொரு டைம்ல சொல்லிட்டாது போகணும். ஈஸியா போய் அவங்க அத்தையை திட்டிட்டு வந்துட்டாங்களே, அத்தை மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அது என்னமோ உண்மைதான், நமக்கு செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லல. அதனால உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம எதுவும் செய்யக்கூடாதுல. அதை விட நம்ம போக கூடாதுன்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. அப்ப தென விட்டு தானே எப்படி நம்ம பேசலாம்? அதுக்காகவே ஒரு 2 நாள் அனுபவிக்கிட்டோம். அப்பதான் நம்மளோட அருமெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் எப்போதும் போல பேசிக்கலாம். ஆனா இந்த 2 நாள் சும்மா விடக்கூடாதுடி. ஆமா, எவ்வளவு திட்டணுமோ அவ்வளவு திட்டிக்கணும். அது அவங்க சிரிச்சுக்கிட்டே ஏத்துப்பாங்க. அந்த சிரிப்பு இருக்கே, அது அவங்களுக்கு ஒரு தனி அழகு. அது என்னமோ உண்மைதான்ப்பா. இந்த உலகத்துல இந்த மீனாவை கூட சமாளிச்சிடலாம் போலடா. நான் இவ்வளவுங்க 2 பேத்தையும் சமாளிக்கவே முடியாதுடா. ஆமாண்டா, எவ்வளவு தூரம் பேசி கொஞ்சமாச்சும் இறங்குறாங்களா? இல்ல சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தோம்டா. சத்தியமா முடியல மச்சான். எங்கேயாச்சும் போய் குதிச்சிடலாமான்னு தோணுதுடா. முடியலடா மச்சான். இதுக்கு மேல எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியலடா. போறதெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், இனி எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல. ஆமாண்டா மச்சான், இதுக்கே மூச்சு வாங்குது மச்சான். சிரிச்சுக்கிட்டே பேசியும் உங்க மனசு இறங்கலடா. பாத்துக்கோ எவ்வளவு கோவமா இருக்காங்க நம்ம மேல. அதெல்லாம் கோவம் இல்லடா, சுத்தம் நடிப்புடா. அவங்க கோவம் இல்ல ஒண்ணும் நம்மள வச்சு செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம வாயில இருந்தே உங்களுக்கு சொல்லணுமா? அது சொல்ல கூட தயாரா இருக்கு. அவங்க தானே சொல்ல வேணாங்கிறாங்க. தெரியலடா, என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு பேசுறாங்கன்னே ஒன்னும் புரியல. இந்த உலகத்துல யார வேணாலும் சமாளிச்சிடலாம்டா, இவங்கள சமாளிக்கவே முடியாது மச்சான். எவ்வளவு சொல்லியோ உங்க மனசு இறங்க மாட்டேங்குதேடா. என்னதான்டா பண்றது மச்சான்? தெரியலையேடா, ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல தாண்டா நான் சொல்லுவேன். இவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள ஒரு யுகமே போயிட்டு வந்துரும் போல. என்ன மச்சா பண்றது? இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்பப்பா முடியல மச்சான். பரவாயில்ல விடு மச்சான், நைட்டு பாத்துக்கலாம். நம்ம கிட்ட பேசாமலே போயிருவாங்க, பேசுவாங்களே அப்ப பாத்துக்கலாம் விடு. சமாளிக்க முடியல மச்சான், அவ்வளவுதான்டா விடு. நைட்டுக்குள்ள ஏதாவது பிளான் போட்டுடலாம். அந்த மீனாவை கூட சமாளிச்சு பேசிட்டு வந்துட்டோம். நான் இவங்க கிட்ட பேச கூட முடியலையேடா. அவங்க கண்ணை பார்த்தாலே நம்ம கோவம் எல்லாம் இறங்கிருது. என்னன்னே தெரியல. அது என்னமோ தெரியலடா, அவங்க கண்ணு அவ்வளவு பவரா என்னன்னு நமக்கு தெரியல. அவங்க முன்னாடி போய் நின்று அந்த கண்ணை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச தோண மாட்டேங்குது. அதுவும் திட்ட கூட முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல மச்சான். பாத்துக்கலாம்டா, ஏதாவது பண்ண வேண்டியதான். பண்ணாம இருக்க முடியாது, கண்டிப்பா சமாளிச்சுக்கலாம். ஏதாவது பார்த்து முடியல, எப்படி சமாளிக்கிறதுன்னு தாண்டா தெரியல. ஏதாவது யோசிக்க வேண்டியதான். அப்படி இல்லைன்னா இன்னும் கல்யாணம் பண்ண 2 பேர் இருக்காங்களே, போய் அவங்க கிட்ட ஐடியா கேட்க வேண்டியதான். இவங்களை சமாளிக்கிறதுக்கு யார் ஐடியா கொடுத்தாலும் தெரியாது, நடக்கவே நடக்காது. அது கரெக்டா நடக்குமான்னு கேட்டாலே நடக்காது. பேசி பிரோஜனம்னு சொல்லு. அவங்களா சமாதானம் ஆன வரைக்கும் நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சொல்லு. அது என்னமோ கரெக்ட் தான்.
அது வரைக்கும் நம்ம வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாலே ஸ்மூத்தா முடிச்சிரும்னு நினைக்கிறேன். நம்ம போய் அவங்க கண்ணு முன்னாடி நின்று பேசணும்னு வையே, நம்ம மரியாதை தான் குறையுது அந்த இடத்துல. எனக்கு என்னமோ அதுதான் கரெக்ட்னு தோணுதுடா. ஏன் இல்லடா மச்சான், அவங்க திட்டுறாங்களோ என்ன பண்றாங்களோ, கண்ணு முன்னாடி போய் நின்னாதானே திட்டவாது செய்வாங்க. அப்பயும் நம்ம கிட்டதான் பேசுறாங்க, போய் நின்னோன்னு வையேன் அப்படியே நார்மலா திட்டுற மாதிரியே அப்படியே நம்ம கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ற? ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் தெரியுது. நம்ம போய் நின்று அவங்க நவுந்து போயிருக்கலாமே அந்த சைடு எங்கேயாவது, ஆனாலும் நின்றுட்டு இருந்தாங்களே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க, நம்ம கிட்ட அவங்களுக்கு பேசணும், ஆனாலும் பேசாத மாதிரி நடிக்கணும். அதனால நம்ம போய் அவங்க கண்ணு முன்னாடி நிக்கிறோம். பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனையா, பாத்துக்கலாம் விடு. அதான் நமக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல அவங்க மூஞ்சில நம்ம தாண்டா முழிக்கிறோம். 24 hours அவங்க கூட தான் இருக்க போறோம். ஓகேடா போலாமா? ஆரம்பிப்பமா? போலாண்டா. உங்க பொண்ண பாத்தீங்களா திமிர? என் பையனும் சேர்த்து வேற இங்க நடந்துகிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க? இங்க பாரு, அங்க உள்ளாரே இருந்தா நம்ம பொண்ணு இங்க எவ்வளவு அழகா கிளம்பி துளசிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா பாத்தியா? அதுக்கு காலையிலேயே என்ன டார்ச்சர் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். விடு, என் பொண்ணுதான் ஹாப்பியா இருக்காளே, அது போதும் எனக்கு. அதுதான் உங்க பொண்ணு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கோவம் வந்துருமே. நம்ம பையனும் பொண்ணு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, உனக்கு என்ன? நீ பேசாம உள்ளார போ. உங்க பொண்ணு திட்டவா விட்டுருவீங்க? அவ காலையில எந்திரிச்சு பண்ண பாரு எனக்கு தானே தெரியும். உங்களுக்கா தெரிய போகுது? என் பொண்ணு கேட்டா நீ செஞ்சுதான் ஆகணும். ஏங்க சொல்ல மாட்டீங்க? நீங்க சொல்லுவீங்கங்க. சின்ன வயசுல போக போக உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டா. அவ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. அவ என் பொண்ணுக்கு அந்த வீட்டை விட இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆமாங்க, நேத்து நைட்ல இருந்து உங்க பொண்ணு ஒரே குஷி தான். ஹாட்டுமா ஆடுறா தெரியுமா? இந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. ஓ, பையனுக்கு உங்க பொண்ணு சொல்லி தரா. பாருங்க, உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிருங்க, என் பையனுக்கு எல்லாமே தெரியும். என் பொண்ணுக்கும் தான் எல்லாம் தெரியும். உங்க பொண்ணு நாளை அடி குடுக்கறனால ஏன் பாருங்க. உனக்கு நான் அடி கொடுத்துருவேன், பொண்ணு மேல கை வைக்கவே கூடாது. ஆமாங்க, பொண்ணுக்காக என்னையே அடிச்சாலும் அடிப்பீங்க நீங்க. அவ பண்ற சேட்டையெல்லாம் இப்ப கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. காலையில எந்திரிச்சு உட்காந்து எனக்கு கிளப்பி விடுறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாள். ஆனா நானே போய் கிளம்பிக்கிறேங்கிறா. இந்த கிணத்துல தண்ணி கூட எடுக்க தெரியலன்னா அதை நான் தான் செய்வேங்கிறா. ஐயோ, இப்ப வர வர உங்க பொண்ணு அடம் பிடிக்கிறது அப்பப்பா முடியல. பொண்ணுக்கு இங்க இருக்கறதா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என் பொண்ணுக்கு இங்கே ஒரு வீட்டை பாத்திரலாம். என் பொண்ணுக்கு எது ஹாப்பியோ அதை நான் செய்வேன். ஆமாமாங்க, பாத்திரலாம். உங்க பொண்ணு ராணி மாதிரி இருக்கணும்ல. என் பொண்ணு என்னைக்குமே எனக்கு ஸ்பெஷல் தான். என் பொண்ணுக்கு இந்த லைஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதுவே எனக்கு ஓகே தான். ஏங்க சொல்ல மாட்டீங்க? நீங்க சொல்லுவீங்க. அவ பண்ற இடத்துல நீங்க கூட இருந்து பார்த்தாதான் தெரியும். என் பொண்ணு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. உங்க பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்களேன். மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவ சேட்டையை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்களேன். என் செல்லோல என் பொண்ணுக்காக இதை கொஞ்சம் விட்டு கூட. என்னங்க பண்றது? உங்களுக்காக பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தானே ஆகணும். இல்லன்னு விட்டுருவீங்களா? அதுவும் உங்க பொண்ணு ஒரு திட்டு கூட திட்டிட கூடாது. அப்படியே பாஞ்சிட்டு வந்துருவீங்க. ஏய் ஷாய், மரியாதையா உள்ளார வா, இல்லனா அம்மா அடி போட்டுருவேன் பாரு. இப்போ உள்ளார வர போறியா இல்லையடி? பாருங்க, உங்க பொண்ணு அடிச்சாலும் அடிச்சிருவேன். மரியாதையா உள்ளார வர சொல்லிருங்க. அட, அவ கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வருவா, நீ உள்ளார போ. நீ அரிய கூட்டிட்டு போய் சாப்பாடு கூட, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, அவளோட காலையில இருந்து சாப்பிடல. இப்பதானே எந்திரிச்சு, அவ கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவா. நீங்க அமைதியா இருங்க, நான் அவளை கூப்பிட்டுக்கிறேன். இப்ப வர போறியா இல்லையடி? இல்லனா குச்சி எடுத்துட்டு வந்துருவா அம்மா. சரி நீ போன பாத்துக்க. நீங்களாச்சும் உங்க புள்ளையாச்சும், நான் என் பையனை கூப்பிட்டு போறேன் போங்க. என்னமோ பண்ணிட்டு வாங்க ரெண்டு பேரும். வந்து சாப்பிட்டா சரிதான். எனக்கு இப்படியே உங்க பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டுருங்க. உங்களுக்கு இருக்க ஒரு நாளைக்கு. அவள் அடிக்க கூடாதுங்க, உங்களை அடிக்கணும். இந்த அப்பாங்களுக்கு இந்த பொண்ணுன்னா அவ்வளவு பெருசு போல. உங்க அப்பா அப்படித்தானே இருந்தாரு. ஏதாவது சொல்லிட, பேசாம இருந்துரு. ஏப்பா நீங்களும் ஒண்ணா? எந்த அப்பாவுக்கா இருந்தாலும் உங்க பொண்ணு ஸ்பெஷல் தான். ஐயோ, என்னமோ பண்ணுங்க. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு. நான் உங்களுக்கு நடுவுல வரலப்பா. நீங்க பேசி எப்படி கூட்டிட்டு வருவீங்களோ எனக்கு தெரியாது. அவ்வளவு மரியாதையா வந்து சாப்பிட வச்சிருங்க. நான்லாம் சாப்பிட வைக்க மாட்டேன். நான் போய் ஹரிக்கு சாப்பாடு விடப்பா. நீ போ, நான் பாத்துக்கிறேன், பொண்ணு கூட்டிட்டு வரேன். ஐயோங்க, போயிட்டேங்க, கிளம்பி. நீங்க போய் பேசுங்க. உங்களுக்கு நடுவுல நாங்க ஏன் டிஸ்டர்பா இருந்துட்டு? நீங்க போங்க. வரேங்க, வந்து சாப்பிட வந்துருங்க கரெக்டா. அப்பா போ, நான் கூட்டிட்டு வந்தேன். என்னமோ பண்ணுங்க. ஹரி போலாமா? வா, நம்ம போலாம். உன் அக்காவும் அப்பாவும் என்னமோ பண்ணிட்டு வரட்டும். வா போலாம். வாய் இருக்கே, வாய் உடைச்சு கையில கொடுக்கறனால ஏன் பாரு. இதெல்லாம் 10 மாசம் சம்மந்த பேத்தல என்ன சொல்லணும்? என்ன தங்கம், துளசிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்களா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே செய். அம்மா திட்டல சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன் அம்மாவை. அம்மா கூப்பிட்டாங்கன்னு அப்புறம் வரமான்னு சொல்லணும், சரியா? என் தங்கம் நான் சொல்லி கேட்காம இருப்பாளா? என் தங்கம் நான் சொன்ன நல்லா கேட்டுப்பா. என்னோட பிரின்சஸ் கிடையாதுடா, அதுக்கும் மேல நீதான் தங்கம், என் உயிரே. எல்லாரும் தான்டா, ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் நீயும் இருக்கணும், சரியா? நீதான் தங்கம், என் தேவதையே. என் தங்கத்துக்கு என்ன அவ்வளவு சூப்பரா இருக்கீங்க.
செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையைப் போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு